வீட்ல இருக்க முக்கியமான எலக்ட்ரானிக் பொருள்ல ஒரு பொருள் வந்து வாஷிங் மிஷின் தான். அது இல்லன்னா நமக்கு ஒரு வேலையுமே புரியாது. நம்மளோட மிகப்பெரிய வேலையே அது நம்மளுக்கு ஈஸியா பண்ணி குடுக்குது. நம்ம அத கண்டுக்கவே மாட்டோம். அத கிளீன் பண்றதே இல்ல அப்பப்ப. நான் மிஷின் வாங்கி ஒரு 5 வருஷம் இருக்கும். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவ இந்த ஃபில்டர் மட்டும் தான் எடுத்து கிளீன் பண்ணுவோம். மிஷின நான் டப் கிளீன் பண்ணதே இல்ல இதுவரையும். அப்படியே விட்டுட்டேன். அந்த ஃபில்டர் பாருங்க எவ்வளோ மோசமாயிடுச்சு ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது. அது ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்றதுலன்னு ஃபுல்லா கிளீன் பண்ணேன். என்னால முடிஞ்ச வரையும் கிளீன் பண்ணிட்டேன். அதுல வந்து உப்பு கரை மட்டும் ஒட்டிட்டே இருந்துச்சு. அத எடுக்க முடியல. ஆயுத பூஜைக்கு வச்ச பொட்டு கூட அப்படியே இருந்துச்சு. ஃபுல்லா கிளீன் பண்ணி தேய்ச்சு எடுத்து என்னால முடிஞ்ச வரையும் வாஷிங் மிஷின் ஃபர்ஸ்ட்டு குளிப்பாட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் மாட்டுற இடத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, எங்க மாமா என்ன பண்ணாங்க, உள்ள டப்ல உள்ளதையும் டூல் போட்டு எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அங்கேயும் கொஞ்சம் கிளீன் பண்ற மாரி இருந்துச்சு. அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு திரும்ப மாட்டிட்டோம். இந்த வாஷிங் மிஷின் டப் கிளீன் பண்றதுக்கே ஒரு கியூப்ஸ் மாரி கிடச்சிச்சு ஆன்லைன்ல. அதுதான் ஆர்டர் போட்டிருந்தேன். அதில யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 இது போட்டாலே போதும். நான் ஒரு 5 இது போட்டேன். நல்லா வாஷ் ஆகட்டும்னு சொல்லிட்டு. எல்லா மிஷினுமே டப் கிளீனர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கிளீன் ஆயிடும். இந்த மிஷின்லாம் ஓடாம போனா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அதனால அப்பப்போ மறக்காம கிளீன் பண்ணி வச்சுருங்க. என்னைய மாரி விட்டுற